இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, இல்லைனா மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுவீங்க. இந்த காலத்துல இந்த கோயில ஒரு ராஜா தான் கட்டுறாரு. கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டுறாரு. கட்டும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கோயில ஒரு கஜனாவை யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது பல இடத்துக்கு போய் போர் பண்ணிட்டு வரும், அங்க கொள்ளையடிச்ச பொருளையும் அங்க ஆக்கிரமிச்ச நகைகளையும் கொண்டு வந்து இந்த கோயில தான் வைப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு நகை பிடிச்சி போச்சுன்னா அந்த நகை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிறவரு, இல்லைன்னா அவங்களை அழிச்சு கொண்டு அந்த நகையெல்லாம் கொண்டு வந்துட்டு. இதுல பல மர்மமான நகைகளும் சபிக்கப்பட்ட நகைகளும் இருந்திருக்கு. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி ரொம்பவே அழகான நகைகளை வச்சிருந்தா, அது எல்லாமே மந்திர நகைகள் இருந்தது. அந்த மந்திர நகைகளை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பொண்ணு அவரோட வீட்டில் இல்லாத டைம்ல போய் அந்த நகைகளை தூக்கிட்டு வந்துறாரு. இந்த கோயிலை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோட நகைகளை எடுத்துட்டு வெளில வந்துடலாம். வந்த பிறகு இந்த ராஜாவுக்கு எப்பயுமே குழந்தை பிறக்கான்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் தான் என்னோட நகை வச்சிருந்தேன், ஸோ இந்த கோயில் வந்து மண்ணுல மூடி போகும்னு சொல்லிட்டு இன்னொரு சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து அந்த ஆற்றை கடந்து போறான். ஆற்றை கடந்து போகும்பொழுது அந்த பொண்ணு அங்கேயே அந்த ஆத்திலேயே மூழ்கியே இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தெய்வம் மக்கள் கும்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ராஜாவுக்கும் குழந்தைய பிறக்கலையாமா, அவர் வம்சம் அழிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணுக்குள்ள மூடி போச்சு. அதுக்கப்புறம் 1100 வருஷங்களா அந்த கோயில் மண்ணுக்குள்ள தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை வெளில எடுத்திருக்காங்க. திரும்ப இந்த கோயில் வந்து மண்ணுக்குள்ள மூடுற மாதிரி இருக்கு. அதனால அரசாங்கமே தன்னோட கண்ட்ரோல் எடுத்து தினமும் மண்ணு வராத மாதிரி மூடாம பார்த்துட்டு இருக்காங்க.